சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக அருள் உரை. மகிழ்ச்சியின் உண்மையான ஆதாரம் என்ன? மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் அன்புடன் நம் சொந்த அனுபவத்தில் இருந்து எடுத்துக்காட்டுகளை எடுத்து விளக்குகிறார்கள். உண்மையான மகிழ்ச்சியின் ஆதாரம் வெளி உலக பொருள்களில் அல்ல, உங்களுக்குள்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். சீதை ராவணனின் அசோகவனத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட போது தோட்டத்தில் இருந்த அழகான விஷயங்கள் எதுவும் அவளுக்கு எந்த மகிழ்ச்சியும் கொடுக்க முடியாது. ஆனால் அவளுடைய இறைவன் ராமர் அவரிடமிருந்து வந்த தூதுவராக அனுமனை கண்டதும் அவளுக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் அவளுடைய எண்ணங்கள் அனைத்தும் ராமரை மையமாக கொண்டிருந்தது. மேலும் அனுமன் ராமரின் மகிமைகளை பாடி ராமரை எப்படி வணங்க தொடங்கினார் என்பதை விவரித்தார். அழகான விஷயங்களிலிருந்து அழகான அல்லது அழகான நபர்களிடமிருந்து மட்டுமே மனிதன் மகிழ்ச்சியை பெற முடியாது என்பதை இது காட்டுகிறது. மனிதன் தான் விரும்பும் பொருள்களில் இருந்து மகிழ்ச்சியை பெறுகிறான், மற்ற விஷயங்களில் இருந்து அல்ல. பொருள்களுக்கு அழகை கொடுப்பது அன்புதான். எனவே மகிழ்ச்சி அழகு மற்றும் தேனின் இனிமையுடன் சமம். எவரும் அழகான விஷயங்களை பின்தொடரக்கூடாது. மகிழ்ச்சியின் ஊற்று மூலமே தனக்குள்ளேயே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மனிதன் உள் நோக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1989ஆம் ஆண்டு. வெளிப்புற மூலங்களில் இருந்து நீங்கள் பெறும் மகிழ்ச்சி உண்மையில் உங்கள் உள்ளுணர்வுகளின் பிரதிபலிப்பு ஆகும். நீங்கள் பேரின்பத்தின் மூலமாகும் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.